இடைத்தேர்தலுக்கு ஆப்பு வைத்த அதிமுக அதிர்ச்சியிலே அரசியல் கட்சிகள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கம். அந்த இயக்கம் தற்போது நாளுக்கு நாள் கரைந்து கொண்டே இருக்கிறது. அதிமுக நபர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி செல்கிறார்கள் என்ற போதிலுமே அதிமுக ஒரு காலத்திலுமே அழிக்க முடியாத ஒரு கட்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏனென்றால் அதிமுகவுடைய அடிக்கட்டமைப்பு அப்படி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, அதிமுகவை உருவாக்கி வளர்த்தெடுத்த இரண்டு மிகப்பெரிய தெய்வங்களாக எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்து கொண்டிருக்கிற அவருடைய ஆன்மா இருக்கும் வரை அதிமுகவை யாராலுமே ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவராக அறியப்படும் எம்பி இன்பதுரை அவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்திடம் நேற்று தினம் ஒரு மனுவை அளித்திருக்கிறார். அந்த மனுவிலே தமிழகத்தில் இடைத்தேர்தல் என்பது நடத்தக்கூடாது, தமிழகத்திலே எம்எல்ஏ பேரம் என்பது குதிரை பேரம் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது, அதை முழுவதுமாக விசாரணை செய்து முடித்துவிட்டு, அதுவும் தமிழக காவல்துறை வேண்டாம், சிபிஐ எங்களுக்கு வேண்டும், விசாரணை செய்து முடித்துவிட்டு அதற்கப்புறம் இடைத்தேர்தலை அறிவிக்க வரும் தற்போது அதிமுகவின் மூலமாக ஒரு கோரிக்கை என்பது கடிதங்களாக தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலேயும் கூடுதலாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சித்தாவல் சட்டம் என்பது பாய்ந்திருக்கிறது. அப்படி பாயக்கூடிய அந்த வேளையில் சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர் எப்படி அவருடைய ராஜினாமா கடிதத்தை வாங்க முடியும் என நமது அதிமுகவின் மூலமாக கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. நம்ம அதிமுகவின் முக்கிய தலைவர் எம்பி இன்பதுரை கொடுத்த அந்த கடிதத்தின் மூலமாகத்தான் நேற்று தினம் தமிழகத்திற்கு இடைத்தேர்தல் என்பது அறிவிப்பு என்பது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அறிவிக்கப்பட இருந்தது. மற்ற மாநிலங்களில் இடைத்தேர்தலை அறிவித்த அந்த தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் மட்டும் அறிவிக்காமல் காலதாமதம் படுத்தி இருக்கிறது என்ற செய்திகள் அதிமுகவினருக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப அதிமுகவின் மூலமாக தேர்தல் ஆணையம் வரைக்கும் செல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக நேற்று தினம் தமிழகத்திலே இடைத்தேர்தலுக்குரிய தேதி என்பது அறிவிப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு என்பது இருந்திருக்கும். ஆனால் இருந்தபோதும் தற்சமயமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது கண்டிப்பாக அதிமுகவுடைய அந்த மனுக்களை ஏற்றிருப்பதாகத்தான் செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பது இப்பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தெரியாது. காலப்போக்கில் கொஞ்ச நாட்கள் போன பின்புதான் தெரியும். பேசாமல் நாம் அதிமுகவிலே இருந்திருக்கலாமே, ஏன் அங்கிருந்து இங்கதற்கு வந்தோம், பேசாமல் அதிமுகவிலே இருந்திருந்தால் நமக்கு மதிப்பு மரியாதை என்பது இருந்திருக்குமே, நாம் இருந்த இடத்திலே இன்னொரு நபர் இப்ப அதிமுகவிலே இருந்து கொண்டிருக்கிறாரே என அவர்களுக்கு நினைப்பு என்பது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகும் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது அங்கிருக்கக்கூடிய முக்கியமானவர்களுக்கே ஒரு கோபத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். எது எப்படி இருந்தாலும் அதிமுக நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது. அதை சரி சமைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி பல முக்கியமான பொறுப்புகளையும் முக்கியமானவர்களை மிகப்பெரிய விஷயங்களாக பார்க்கக்கூடிய அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.